மோடிக்கு நிகரான தலைவர் ராகுல் காந்தி இல்லை என்று கார்த்தி சிதம்பரம் கூறியிருந்தார். இதன் அடிப்படையில் ஒழுங்கு நடவடிக்கை குழு மக்களவை உறுப்பினர் கார்த்தி சிதம்பரத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மோடிக்கு நிகரான தலைவர் ராகுல் காந்தி இல்லை என்று மக்களவை உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் கூறியிருந்தார். இப்படி கூறியதன் காரணமாக ஒழுங்கு நடவடிக்கை குழு மக்களவை உறுப்பினர் கார்த்தி சிதம்பரத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசியல் பிரிவு ஆசிரியர் கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். கார்த்திகேயன், என்ன நடந்தது, விளக்கமா சொல்லுங்க. தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்திருக்கிறார் திரு கார்த்திக் சிதம்பரம். அந்த தனியார் தொலைக்காட்சி பேட்டியில தான் இவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுது. அதாவது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நிகரான தலைவராக திரு ராகுல் காந்தி இல்லை, அதே போன்று வாக்குப்பதிவு இயந்திரத்துல எந்த விதமான முறைகேடும் செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற கருத்துக்களை சொன்னதன் அடிப்படையில காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாட்டுக்கு எதிரான நிலைப்பாடாக இது இருந்ததன் அடிப்படையில அவருக்கு ஒழுங்கு நடவடிக்கை குழு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. வாக்குப்பதிவு இயந்திரம் குறித்து அவர் தொடர்ந்து பலமுறை சொல்லிட்டு இருக்கிறாரு. தேர்தலில் ஒரு கட்சி வெற்றி பெற்றால் வாக்குப்பதிவு இயந்திரம் சரியானதாகவும், தோல்வி பெறுகிற போது வாக்குப்பதிவு இயந்திரத்துடைய செயல்பாடுகள் சந்தேகத்துக்கு உரியதாகவும் இருக்கிறது அப்படின்றத ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறது அவருடைய தொடர் நிலைப்பாடா இருக்கு. பிரதமர் திரு நரேந்திர மோடியோடு ஒப்பிட்டு திரு ராகுல் காந்தியை ஒரு டிவேல்யூ பண்ணும் விதமாக தன் கட்சியுடைய தலைவரையே அவர் அந்த விதமாக பேசியதன் அடிப்படையில தான் அவர் மீது நடவடிக்கை எடுத்திருப்பதாக நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. கட்சியுடைய மேலிடத்தின் அழுத்தத்தின் பேர்ல ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர் திரு கே ஆர் ராமசாமி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கமிட்டியில இருந்து அந்த நோட்டீஸ் அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. அந்த நோட்டீஸை பெறுவதற்கு நம்ம முயற்சித்திருக்கிறோம். அப்பதான் நமக்கு முழுமையான விவரங்கள் தெரியும். இந்த 2 அம்சங்கள் மட்டும்தானா அல்லது வேறு ஏதேனும் அம்சங்கள்லாம் குறிப்பிட்டு அதற்கான விளக்கங்களை கேட்டிருக்கிறாங்களா அப்படின்னு திரு கார்த்திக் சிதம்பரம் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் அடிப்படையில ஒருவேளை கட்சி தலைமை அந்த விளக்கத்துல திருப்தி அடைந்தார்கள் அப்படின்னா எந்த விதமான நடவடிக்கையும் பாய்வதற்கான வாய்ப்புகள் இல்ல திருப்தி அடையாத பட்சத்துல இல்ல அவர் முரண்பாடான கருத்துக்களையோ விளக்கங்களையோ சொல்வதன் அடிப்படையில கட்சி தலைமை அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. திருமணிமாறன், இல்ல இவர் இப்படிதான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்றது உறுதியாச்சுன்னா அதுல திருப்தி அடைய மாட்டாங்க அப்படின்றது வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம் தானே. அவங்க கட்சியோட தலைவருக்கு எதிராகவே அவர் பேசியிருக்கிறார் அப்படின்னும் போது அது ஏற்கும்படியா இல்லை அப்படின்னு தானே சொல்லுவாங்க பொதுவா. எந்த அடிப்படையில எந்த கண்டெக்ஸ்ட்ல அவர் அந்த கருத்தை சொன்னார்? 5 மாநில தேர்தல் முடிவுகள் அடிப்படையில் அவர் சொல்றாரா இல்ல ஆளுமை சார்ந்த விஷயங்களை குறிப்பிட்டு அவர் ஒப்பிட்டு சொல்றாராங்கிறது அந்த முழு பேட்டியுடைய சாராம்சங்கள் நம்மளால் பார்த்தபோதுதான் முடிவு செய்ய முடியும். கட்சி தலைமையுடைய ஒழுங்கு நடவடிக்கைக்குள்ள அனுப்பியிருக்கக்கூடிய அந்த நோட்டீஸுக்கு அவர் சொல்லக்கூடிய விளக்கம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளும்படியா இருக்கா இல்லையாங்கிறத அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு தான் தீர்மானிக்கும், திருப்திகரமாக இருக்கா இல்லையான்னு. ஆனா அதுவே அந்த ஒழுங்கு நடவடிக்கையுடைய நோட்டீஸே கட்சியின் தலைவரை ஒரு களங்கப்படுத்தும் விதமாக அவர் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறதான் அவங்க அனுப்பியிருப்பதற்கான சாராம்சமாக புரிந்து கொள்ள முடியுது. ஆனா தொடர்ச்சியாக அவர் வாக்குப்பதிவு இயந்திரம் தொடர்ந்த நிலைப்பாடுகள் அவர் எந்த விதமான மாற்று கருத்தும் அவர் இல்லை. தொடர்ந்து அவர் அதை தான் பதிவு பண்ணிட்டு இருக்கிறாரு. கட்சியின் தலைமையை அவர் டிவேல்யூ பண்ணியிருக்கிறாருங்கிற அடிப்படையில் தான் அவருக்கான நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராகணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம். அதை வெளிப்படையாகவே அவர் சொல்றாரு. கட்சிக்கு ஒரு இளைய சக்தி தேவை வழிநடத்துவதற்கு அப்படின்னு. கட்சியுடைய தலைமை பொறுப்புக்கு வரணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய ஒருவர் கட்சி தலைமைக்கு, தேசிய தலைமைக்கு எதிரான ஒரு சில கருத்துக்களை சொல்வதன் அடிப்படையில அதற்கான போட்டியில் இருந்துமே திரு கார்த்திக் சிதம்பரம் தற்போது விலக்கி வைக்கப்படுகிறாருங்கிறத இந்த ஒழுங்கு நடவடிக்கைகளுடைய நடவடிக்கைகள் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பொதுவா இந்த மாதிரி சர்ச்சைக்கு ஆளாகும் பொழுது கட்சியின் சார்பாக என்னென்ன மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எடுக்க வாய்ப்பு இருக்கு கார்த்திக்? 2 விதமான நடவடிக்கைகள் தான் இப்போதும் கட்சியிலிருந்து எடுக்கப்படும். ஒன்று இடைநீக்கம், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கான இடைநீக்கம் அப்படிங்கிற அடிப்படையில அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. முதல் கட்ட நடவடிக்கை. அந்த இடைநீக்கத்திற்கு பிறகு சில குறிப்பிட்ட காலம் கழித்து அவர்கள் விளக்க கடிதமோ அல்லது மன்னிப்பு கடிதமோ கொடுக்கிற போது அவர்கள் மீண்டும் கட்சிக்குள் சேர்த்துக் கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த குற்றச்சாட்டுடைய தீவிரத்தன்மையை உணர்ந்து அவர்கள் நிரந்தரமாக அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மாதிரியான கருத்துக்கள் அடிப்படையில் எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள்ங்கிறது பொதுவாக இடைநீக்கம் அல்லது சில பொறுப்புகள் மாற்றங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அகில இந்திய பொறுப்புகளில் இருந்தோ, தேசிய பொறுப்புகள் இருந்தோ, மாநில பொறுப்புகள் இருந்தோ அவர்கள் நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. முதலாவதாக அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அப்படின்னு பார்த்தோம்னா கட்சியிலிருந்து இடைநீக்கமோ அல்லது பொறுப்புகளிலிருந்து இடைநீக்கமோ அப்படிங்கிறதா இருக்கும். அந்த அதிருப்தியை அவர்கள் சரி செய்வதற்கான நடவடிக்கைகள்ல எதிர்த்தரப்பு எப்படி இறங்குறாங்க, திரு கார்த்திக் சிதம்பரம் எப்படி இறங்குறாருங்கிறத பொறுத்துதான் அவர் மீண்டும் கட்சிகள் சேர்த்துக் கொள்ளப்படுவதோ அல்லது கட்சி அந்த நடவடிக்கைகளையும் திருப்தி அடையாம மீண்டும் அவர் கட்சிக்கு எதிரான, தலைமைக்கு எதிரான கருத்துக்களை சொல்வதன் அடிப்படையில் அவர் நிரந்தரமாக நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதெல்லாம் அடுத்தடுத்த நடவடிக்கைகளாக தான் நம்மால் பார்க்க முடியும். விரிவான தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.